கைஸ், ரொம்ப நாளாகவே என்னோட கண்ணை உறுத்திட்டு இருந்த ஒரு பிராண்டுனா அது இன்ஃபினிக்ஸ் தான். அதுலேயும் இன்ஃபினிக்ஸ் ஜிடி சீரிஸ் தான். இந்த வீடியோவில் இன்ஃபினிக்ஸ் ஜிடி 30 ப்ரோவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமிகாசே சினிமேட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆர்வத்தில் ஏற்கனவே பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஃபினிக்ஸ் பாக்ஸுக்குள்ளே 2 பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைல் பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணிக்குவோம். அஃப்கோர்ஸ் ஃபோன் இருக்குது. ஃபோனை வெளியே எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆன் ஆகிற வரையும் காத்திருப்போம் கைஸ். ஆன் ஆகிடுச்சு கைஸ். செட்டிங்ஸுக்குள்ளே போய் அபவுட் ஃபோனுக்குள்ளே பார்த்தோம்னா சிபியு வந்து டைமென்சிட்டி 8350 அல்டிமேட் ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. 12 GB ப்ளஸ் 6 9 12 எட் பண்ணிலுங்க. ரியல் கேமரா 108 ப்ளஸ் 8 MP, ஃப்ரண்ட் கேமரா 13 MP, பேட்ரி வந்து 5500 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஜிடி ட்ரிகர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் கேமிங் பர்பஸ்க்காக தான் ஜிடி ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, RGB லைட்டும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆஃப் பண்ணலுங்க. RGB லைட்டில் 3 டைப் ஆஃப் பார்ட்டி மூட் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலுங்க. ப்ரீத், மேட்டர், ரிதம், டெத் 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி மோட் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஐயும் இங்கே எட் பண்ணியிருக்கு. 3 ஆப்ஷன்ஸையும் பார்த்தா உங்களுக்கு புரியும் கைஸ். இப்போ போட்டிருக்கிறதுல இது வந்து ஃபோனில் இருக்கிறது. இப்போ வெளியால் ஃபோன்லேயே எடுத்து போட்டு காட்டுறீங்க. இது வந்து பிரீத் மோட் கைஸ். பிரீத் மோட் வந்து நல்லா இருக்குது, பரவாயில்ல. அடுத்தது மேட்டர், அடுத்தது ரிதம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ், பரவாயில்ல. கேம் ப்ளே பண்ணும்போது, கால் பேசும்போது, சார்ஜ் ஆகும்போது, வேறு மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் இந்த RGB லைட் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃப்ளிப் டு ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபோனை ஃப்ளிப் பண்ணும்போது RGB லைட் ஷோ ஆகும். அதை இந்த இடத்துல எட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஃபோனை வச்சுட்டு அடுத்ததை பார்ப்போம். ஒரு அடாப்டரும் இன்னொரு பாக்ஸும் இருக்குது கைஸ். என்ன பாக்ஸுன்னு அதை பார்ப்போம். பார்த்தாலே தெரியும் கைஸ். உள்ள 45 இன்ஃபினிக்ஸோட பிராண்டட் அடாப்டர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பாக்ஸுக்குள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளுக்குள்ளே வயர் ஹெட்செட் டைப் A to டைப் C கேபிள் இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறது கேமிங் டூல்ஸ் இருக்கிற பாக்ஸை தான். அஃப்கோர்ஸ் கேமிங் டூல்னா மேக்னெட்டிக் கேஸ் இருக்குது. டீசன்ட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைன் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் ஜிடி கூலிங் ஃபேன் அண்ட் டைப் C to டைப் C கேபிளும் இருக்குது. ஒரு பக்கம் டைப் C கேபிளை கூலர்லேயும், இன்னொரு பக்கம் டைப் C கேபிளை ஃபோன்லேயும் அட்டாச் பண்ணுவோம். கூலரை ஃபோனோட அட்டாச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூலருக்குள்ளே LED லைட் இருக்குது, காற்று வருது கைஸ். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது நல்லா. ஃபோன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பாக்ஸை தள்ளி வச்சுருப்போம். அந்த பாக்ஸுக்குள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிலிக்கான் கேஸ் இருக்குது. நார்மல் பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க போல். மேக்னெட்டிக் கேஸை கலட்டிட்டு சிலிக்கான் கேஸை அட்டாச் பண்ணலாம் கைஸ். மேக்னெட்டிக் கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, கலட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கூலர் அட்டாச் பண்ணதால் உருவான கூல் இன்னும் குறையாமல் இருக்குது. இந்த இன்ஃபினிக்ஸ் ஜிடி 30 ப்ரோ வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட வருது. இந்தியாவில் எடுக்கிறீங்கன்னா 30K வரும்போதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனோட மெயின் பர்பஸே கேமிங் தான் கைஸ். சும்மாலாம் சொல்லக்கூடாது. இந்த ஃபோனில் கேம் ப்ளே பண்ணுறது தரமான அனுபவமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் கேம் ப்ளே பண்ண ஃபோன்ஸை விட இந்த ஃபோனில் கேம் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நீங்கள் இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இந்த ஃபோன் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் கேமிங்க்கு மட்டுமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். இதில் கேமிங் மோட்ஸ் இருக்குது காய்ஸ். கேமிங் மோட்ஸில் இது FPS பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பேலன்ஸட், கேமிங் பர்ஃபார்மன்ஸ், பவர் சேவிங்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸ்லேயும் போட்டு கேம் ப்ளே பண்ணலும். இந்த கேமிங் மோடுக்கு எக்ஸ்போஸ்ட் AIன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு வேணுமான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். மேஜிக் வேஸ் சேஞ்சர்லாம் அதில் காணப்படுது, பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம ஜிடி ட்ரிகர்ஸ் பற்றி பார்ப்போம். ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணும்போது ப்ரெஸ், ரீலோட், நான் அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம எதை வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரெஸ் அண்ட் ரீலோட் கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறீங்க. ட்ரிகர் யூஸ் பண்ணும்போது ரைட் சைடில் ப்ளூ கலரும் லெஃப்ட் சைடில் ரெட் கலரும் ஷோ ஆகும். இந்த வீடியோட டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் 2 ஷோ ஆகுறது உங்கள் கண்ணுக்கு தெரியும்.
இந்த GT30 ப்ரோலேயே டார்க் பிளேட் அண்ட் பிளேட் ஒயிட்னு 2 கலரில் ஃபோன் காணப்படுது. டார்க் பிளேடில் வந்து விதவிதமான கலர்ஸும், ஒயிட் கலர் LED மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன்லாம் இருக்குது. கீழே சார்ஜிங் போர்ட், சிம் கார்டு ட்ரே, ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டுவெல் சிம் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இன்ஃபினிக்ஸ் GT30 ப்ரோட டிசைன். இந்த ஃபோனுக்கு வந்து IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் வந்து Corning Gorilla Glass 7i கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இங்கே HDRல மூவி பார்க்கும்போது 4500 nits பீக் பிரைட்னஸ் HDRல பார்க்க முடியும். வால்யூம் சவுண்டில் நல்லா தான் இருக்குது. அதை இந்த இடத்துல எட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் உங்களுக்கு 13 MP ஃப்ரண்ட் கேமராவும், ரியல் கேமரா வந்து 108 MP + 8 MP AI கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து வீடியோ வந்து 4K 60 FPS, 4K 30 FPS எல்லாம் மாற்றிக்க முடியும். அதை வச்சு உங்களால் சினிமேட்டிக்காக வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் vlog எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. vlogல வந்து டெய்லி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் vlogகும் எடுத்துக்க முடியும். கேமரா டிசைன் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைன் தான். கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் கேமிங் ஃபோன்றதுனால தான். ஸோ நீங்கள் கேமிங்க்கு மட்டும் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கீங்கடா கேமரா எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோஸ்லாம் எனக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வீடியோஸ் வந்து எடுக்கிறது வந்து 10x ஜூம் வரையும் இருக்குது. அதாவது 0.6 10x வரைக்கும் நம்ம ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணி வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த ஃபோனில் எடுத்த வீடியோஸ்லாம் இந்த இடத்துல எட் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து 0.6 15x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எட் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கலுங்க.